ஹலோ மக்களே, ஏப்ரல் 6ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் ககன் பூமியோட கல்யாணமும் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் மீரா வந்து கோயிலுக்குள்ளே வந்து உங்கள் சாரதாவை பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏன் அடுத்த புருஷனை இப்படி இது பண்ணுறீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாதா, நீ எல்லாம் மனுஷியா, அன்னைக்கு தான் நீ அண்ணன் முன்னாடி சத்தியம் பண்ண இனிமேல் ஜென்மத்துக்கும் அவர் முகத்தை பார்க்க மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன வாக்க உனக்கு காப்பாற்றவே தெரியாது, உப்பு போட்டு தானே தின்ற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து கேபி வந்து மீராவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏ மீரா, எனக்கு சாரதாவை தான் பிடிச்சிருக்கு, நானாக தான் விருப்பிங்க வந்தேன், நீ இதுக்கு இப்போ தேவையில்லாம நீ சாரதாவை தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சாரதா வந்து அதுக்கடுத்து, ஆமா உங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு இந்த சாரதாவும் சாரதா குடும்பம் தானே முக்கியம், நீங்க இந்த சாரதா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தான் உலகம், நான் உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், எல்லாம் என் நேரம், என் அண்ணன் கிட்ட நான் சொல்றேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மீறவும் ரொம்ப கோவத்துல கத்துறாங்க, வார்த்தையெல்லாம் விடுறாங்க, சாரதாவை தப்பா பேசுறாங்க. எல்லாரும் அங்க நிறைய பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க, 4-5 பேர்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி அசிங்கமா பேசுறாங்க. அதுக்கடுத்து சாரதா மேல கை நீட்டுறாங்க, அடிக்க வந்துட்டாங்க, பலர்னு அறைய போயிட்டாங்க. அதுக்கடுத்து கேபி வந்து அவங்க கையை தடுத்துடுறாங்க, மீரா கையை பிடிச்சி, இதுக்கு மேல நீ அவன் மேல கையை வச்சா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இல்லை மீரா அப்படின்னா. ஆமா நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீங்க எனக்காக, என்னோட புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ இவ யாரு பங்கு போடுறதுக்கு, இவ யாரு முதல்ல உங்களுக்கு, இவளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கடுத்து அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க முன்னாடி எல்லாம் போயிட்டு, இவ நல்லவளே கிடையாது, இவ என் புருஷனை வளைச்சு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ கையால போய் நீங்க பிரசாதம் வாங்குறீங்க, உங்களுக்கு நீங்க எல்லாம் உண்மையிலே நல்ல பொம்பளைங்களான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை முன்னாடி ஏற்றி விடுறா உடனே மீரா. உடனே அதுக்கு அடுத்து இப்படி அடுத்தவன் புருஷனா இது பண்ணிக்கிட்டு இருக்காள, இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை தட்டு எல்லாத்தையும் கீழே போட போறாங்க. உடனே கேப்பி இருந்துட்டு போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா இருந்துட்டு, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்க வெளியே இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா வந்து இப்படி சொல்றாங்க. கேபி வந்து, சாரதா நான் ஒரு வாட்டி சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பேச வேண்டாம், தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காதீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. கேபி உடனே சாரதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இவங்க சாரதா இருந்துட்டு, இது என் மேல சத்தியம், இப்ப நீங்க இங்க இருந்து போல, நான் இங்கேயே என் உயிரை விட்டுருவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா ஷாக் ஆகுறாங்க. கேபி உடனே, நான் எனக்காக போல, நீ சொன்ன வார்த்தைக்காக போல, நீ சொன்னங்கிறதுக்காண்டி, இந்த மீரக்காக போல, நீ இப்ப சொன்னங்கிறதுக்காண்டி தான் நான் இங்க அமைதியா இந்த இடத்த விட்டு நான் போறேன் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றது, நான் உங்களை, நீங்க என்னோட புருஷன், நீங்க ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அதே கோயிலுக்கு ககனும் பூமியும் உள்ள வராங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட எதிர வந்துட்டாங்க. மீராவும் கேப்பியும் வந்துட்டாங்க, இவங்க பூமியும் ககனும் எதிர வந்துட்டாங்க. நான் 2 பேருமே பார்க்கல, எதிர 2 பேரும் கிராஸ் பண்ணி தான் போயிருக்காங்க, நான் பக்கத்துல பார்க்கவே இல்லை. உடனே இதுக்கடுத்து சாரதா வந்து அழுதுகிட்டே படிக்கட்டுல உட்காந்துட்டு வந்து, ஏன் சாமி எனக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு படியில உட்காந்து அழுதுட்டு. ககன் பூமி சாரதா எல்லாருமே ஒரே கோயில்ல தான் இருக்காங்க, ஆனா வெவ்வேறு இடத்துல கொஞ்சம் தூரமா இருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க கோயிலுக்குள்ள வந்துடுறாங்க. ககன் பூமி இவர் வந்து அம்மன் முன்னாடி நின்று பூமி வந்து வேண்டுறாங்க, கடவுளே எனக்கு எப்படியாவது எங்க ககன் மாமாவோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும், நீங்க தான் அதுக்கு உதவி செய்யணும், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போதையிலே ஏதோ உளறிட்டு இருக்காங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. என்னையே நீங்க மாமா கூட தான் சேர்த்து வைக்கணும், ககன் மாமாவும் நானும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நாங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கடுத்து இவங்களுக்கு பூமிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு உதயோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. உடனே அவங்க சொல்றாங்க, மாமா நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க, ககன் கிட்ட. உடனே ககன் சொல்றாரு, பூமி கல்யாணம்னா இது மாலை போடணும், மேளம் வாசிக்கணும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கணும், அப்பா அம்மா இருக்கணும், பண்டிதர் இருக்கணும், ஹோமம் வளர்க்கணும், தாலி இருக்கணும், எல்லாமே இருக்கணுமே, இங்கதான் எதுவுமே இல்லையே, சாமி மட்டும் தானே இருக்கு, இங்க எப்படி நம்மளால கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்கிறாரு. உடனே அதுக்கடுத்து, நம்ம ஏன் உண்மையான கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம பொம்மை கல்யாணம் பண்ணிக்கலாமா மாமா அப்படின்னு கேட்கிறா. பொம்மை கல்யாணமா, அது என்னது பூமி அப்படின்னு கேட்குறாங்க. இங்க மாலை இருக்கு, நம்ம 2 பேரும் மாலையை மாத்திக்கலாம், பொம்மை கல்யாணத்துக்கு எதுவுமே தேவையில்லையே, அப்பா அம்மா தேவையில்லை, மேளம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க 2 மாலை, அந்த அம்மனுக்கு கீழே 2 மாலை போட்டிருக்கு. உடனே அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தா அந்த வரலட்சுமி விரதம் அந்த அம்மன் இருந்ததுல, அந்த அம்மன் அங்கதான் இருக்கு. அது என்னது பூமி, அங்க ஒரு சாமி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வரலட்சுமி விரதம் மாமா, இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிருந்தா நானும் உங்களுக்காக உங்க ஆயிலுக்காக இந்த வரலட்சுமி விரதம் இருந்திருப்பேன், ஆனா கல்யாணம் தான் நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்றாரு.
உடனே அவரே அந்த மாலையை எடுத்து கொடுத்துட்டு ககன் இந்த பூமி கையில ஒரு மாலையும் இவர் கையில ஒரு மாலையும் இருக்கு, பூமி கையில ஒரு மாலையும் ககன் கையில ஒரு மாலையும் இருக்கு. அவங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க. பூமி வந்து அவங்க கையில ஒரு மாலையை வச்சிருக்காங்க, ககன் கையில ஒரு மாலையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை நீங்க ஏன் கழுத்துல போடுங்க, நான் இதை உங்க கழுத்துல போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க. அடுத்து சாரதா வந்து பின்னாடி இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த கோயிலுக்குள்ள சிவா வந்து என்டர் ஆகுறாரு. சிவா உள்ள வந்து சாரதா கிட்ட வந்து பேசுறாங்க. ஆன்டி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன், எங்க போனீங்க, இங்க உட்காந்து ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க சாரதா சிவா அவங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் ககன் பூமி வந்து இங்க மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது சாரதா பார்க்கல. சாரதா வந்து மீரா சொன்ன வார்த்தைகள், கேபி வந்து என்னோட புருஷன் இல்லைன்னு சொன்னது, அதெல்லாம் நினைச்சு அவங்க திரும்ப அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா வந்து என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் பார்க்கல, 2 பேருமே பார்க்கல. ஆனா அவங்க கண் எதிரில தான் ககன் பூமி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மாலையை மாத்தி 2 பேரும் தாலி கட்டிக்கிட்டாங்க. இதுல ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாரு, நான் மட்டும்தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன், நீ இந்த பூமி இந்த ககனுக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த பூமி எப்பவுமே இந்த ககனுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது, நான் மட்டும்தான் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுவேன் பூமி, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்காக பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அங்க ஒரு அம்மன் முன்னாடி ஒரு வெள்ளை கயிறு இருக்கு, அதை எடுத்து அந்த கையில அந்த ஒரு தட்டுல ஃபுல்லா மஞ்சள் இருக்கு, அதை எடுத்து ஃபுல்லா மஞ்சளா மாத்துறாரு. அந்த கயிறு ஃபுல்லா மஞ்சளை தேய்ச்சிட்டு திரும்ப அதுல அந்த கயிறுல ஒரு மஞ்சளை வச்சு கட்டிடுறாரு. கட்டிட்டு அதை தாலி ஆக்கிடுறாரு. இப்ப நான் கழுத்துல தாலி கட்ட போறேன் பூமி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ககனே எடுத்து அவர் மாலையை மாத்திக்கிறாங்க. ககனும் பூமியும் ஃபர்ஸ்ட் மாலையை மாத்திக்கிட்டு அதுக்கு எடுத்து தாலியும் கட்டிடுறாரு. இது எல்லாமே தூரத்துலதான் வந்து சாரதாவும் சிவாவும் இருக்காங்க. நான் அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு வழியா ககன் பூமி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சிவா வந்து ககன் வீட்டு வாசல்ல உட்காந்து சரி இன்னைக்கு காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து நோட் எடுக்கிறாரு. நோட்டை திறந்து பார்த்தா அதுல பிந்துன்னு பேர் இருக்கு. ஒன்னு அதுக்கு அடுத்து பிந்துவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவங்க தான் இன்னைக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பார்ல, அப்போ வந்து பேக் மாறி இருக்கும். பிந்து பேக்கை இவர் பேக்கை பிந்து எடுத்துருப்பாங்க. உடனே பிந்துக்கு கால் பண்ணுவாங்க. ஹலோ யாரு அப்படின்னு கேட்பாங்க. பிந்து, நான் சிவா பேசுறேன் அப்படின்னா, நான் லிஃப்ட் கொடுத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா லிஃப்ட் கொடுத்தா நீ எனக்கு கால் பண்ணி பேசலான்னு எதாவது இருக்கா அப்படின்னு. அது இல்லை பேக் மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் மாறிடுச்சு, ஆமா நான் நோட் திறந்து பார்த்தா பிந்துன்னு இருந்துச்சு, நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுவா, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நான் ரெகுலராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லுவான். நான் ரெகுலராலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் எப்போயாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் நோட்டு ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கு, உங்கள் நோட்டு ஃபுல்லாக என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி இப்போ ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு பிந்து சொல்லுவாங்க, நீ என்னோட ஒர்க்கெல்லாம் பண்ணு, நான் உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன், ஓகேவா டீலா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே டீல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நட்சத்திரா வந்து சரி எல்லா இதுல இருந்து தப்பிச்சுட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ரூம்ல போர்வையை போட்டு தூங்கிட்டு இருப்பான். உருட்டுக்கட்டை எடுத்து இதுதானடா உன் மண்டை, அடிச்சு உன்னை இன்னைக்கே சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது மண்டையில அடிச்சிருவாங்க. அடிச்ச பின்ன பார்த்தா ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவங்க தலையில அடிச்சிருக்க மாட்டாங்க, காலில் அடிச்சிருப்பாங்க பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து. உடனே சரி வந்து அம்மா அப்பா வாங்க இங்க வாங்க, ஏன் நட்சத்திரா ஏன் இதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே இவங்க சரி ரூமுக்குள்ள இவர் கேபி வந்துருவாரு, வீரா வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. என்னடா ஆச்சு சரி என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. பாருமா நட்சத்திரம் என் காலில் இந்த உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சுட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நட்சத்திரம் உனக்கு இந்த மாதிரி பண்ண, சரி உனக்கு என்ன பாவம் பண்ண, எதுக்கு நீ அவனை இப்போ அடிச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவங்க சரச்சந்திராவும் வந்துருவாரு. உடனே சரச்சந்திரா வந்துட்டு அபூர்வா மருதனியில எல்லாருமே ரூமுக்கு வந்துருவாங்க. வழியில இவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. மீரா வந்து டேய் உனக்கு என்னடா ஆச்சு, வலிக்குதாடா, சரிடா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமாடா, டாக்டர் இங்கே வர சொல்லலாமாடா, என்ன பண்ணலாம்னு இவர் ஒன்றுனா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே பார்த்தா அதுக்கடுத்து இவங்க கேபி சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணியிருக்கா இந்த நட்சத்திரம், வேணும்னே என் பையனை கொல்லணும்னு தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரம் நல்லவங்களாட்டும், மாமா என்ன பேசுறீங்க, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காத கல்யாணம் தான், ஆனால் சரி எப்போ என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே நான் மனப்பூர்வமும் என் புருஷனா ஏத்துக்கிட்டேன், நான் உண்மையா அப்புறம் எதுக்கு இப்போ நீ காலில் அடிச்ச, எனக்கு அவ்வளோ மேலே அவ்வளோ காதல் இருக்கு அப்படின்னு சொல்லுவா நட்சத்திரா. அப்புறம் எதுக்கு நீ இப்போ காலில் அடிச்சா, அது இல்லை நான் மாமா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் பாத்ரூம்ல, இங்கே தேள் வந்துச்சு ரூமுக்குள்ள, நான் அதை அடிக்கும் போது தான் இப்படி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஏன் நட்சத்திரம் உனக்கு தேளுக்கும் இங்கே ஒரு ஆள் படுத்திருக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலான்னு மீரா கேட்பா. ஐயோ அத்தை நீங்களுமா நான் சொல்றத நம்பல, உண்மையாவே இப்படிதான் நடந்தது, நான் உள்ள வாஷ்ரூம்ல சத்தம் கேட்டுச்சு அதனால குளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன், சரி மாமா இங்கே வந்து பார்த்தா நான் தேலுன்னு நினைச்சுதான் அடிச்சேன். சரச்சந்திரா வந்து நட்சத்திரட்ட சொல்றாரு, நீ பண்ணதுக்கு பரிகாரமா நீ தான் இப்ப சரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரி வந்து ஷாக் ஆயிடுறாரு, இவளா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு. இங்க ககன் வீட்டுல பார்த்தா சிவா வந்து ஹால்ல வச்சு இப்போ உட்காந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாரு.
பூரணி வந்து இடையில எந்திரிச்சு இவங்க வராங்க, வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. உடனே சிவா இங்கே தூங்குறத பார்த்து, ஹால்லே தூங்குறத பார்த்து, சிவா எந்திரிடா, போய் ரூமில் போய் தூங்க, ஹால்லே தூங்கிட்டு இருக்கடா சோஃபால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க. அவன் எழும்பவே இல்லை. நிறைய வாட்டி 4-5 வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, எழும்பவே இல்லை. உடனே சரின்னு இவங்க வாட்டர் பாட்டில் சரி நம்ம போகலாம், இவன் இங்கேயே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா நோட்டில் பிந்துன்னு அவங்க நேமை பார்த்துடுறாங்க. ஓ, நீ அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறியா, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெக்கார்ட் நோட்டில் உள்ள ஃபுல்லாக எழுதின பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பூர்ணி வந்து கிழிச்சிட்டு ஒரு பேஜ் விடாமல் எல்லாத்தையும் கிழிச்சிடுறாங்க. பாதி கிழிச்சு பாதி கிழிக்காமல் இந்த மாதிரி வச்சு இவனோட பேக்லேயே வச்சிடுறாங்க. இவன் சிவாவோட பேக்லேயே அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சு இவங்க போயிடுறாங்க. உதய் வீட்டில் இருந்து எல்லாரும் உதய் அம்மா, உதய் அப்பா எல்லாரும் சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க. சரச்சந்திரா வீட்டுக்கு வந்துட்டு அபூர்வா வந்து வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா, நேராச்சுல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காண்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு உதயம்மா கோபிட்டு இருக்காங்க. என்னாச்சு, சரச்சந்திரா வராரு, என்ன கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் எல்லாரும் ஏன் கோவமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, உங்கள் பொண்ணு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொண்ணு என்ன பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் உதய் வந்து நைட்டு ஒரு வீடியோ எடுத்தால அதை காட்டுறாங்க சரச்சந்திராக்கு. சரச்சந்திரா பார்த்துட்டு இது என் பொண்ணே இல்லை, என் பொண்ணு குடிக்கவே மாட்டா, இது ஏன் பொண்ணே கிடையாது, இதுல பொய் அப்படின்றாங்க. உடனே அபூர்வா அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன வீடியோ கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அபூர்வா வாங்கி பார்க்குறாங்க. அவங்க நான் சொன்னது தான் நம்ப மாட்டீங்க, வீடியோவில் கண்ணால் பார்த்ததையுமா மாமா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நம்ம பூமி தான் மாமா, அவள் தான் இப்படி, நான் தான் சொன்னேன்ல முதலே, அவள் பூமி வந்து ககனை தான் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொன்னது யாருமே இந்த வீட்டில் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே உதய் சொல்லுவார், ஆமாம் அவங்க பொண்ணு குடிக்க மாட்டா, ஆனால் நான் தான் அவள் இதில் மயக்க மருந்து கொடுத்து குடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே டேய் உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு சரச்சந்திரா எல்லாரும் நான் அரைஞ்சிருவேன். உடனே சரச்சந்திரா ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லுவார், இதுக்கு தான் நீ உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சியா, உன் பொண்ணு மனசில் அந்த பையன் தான் இருக்கானா, நீ அவனை தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில போயிடுவாங்க. இவங்க கத்திட்டு இருப்பாங்க. இங்கே நான் பூமி அப்படின்னு கூப்பிடுவார் சரச்சந்திரா. உடனே அபூர்வா நான் போய் கூப்பிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா மேலே போய் தரன்னு பூமி இழுத்துட்டு வருவா கீழே. உடனே என்னது பூமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து கேட்பாங்க. உடனே அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பலார்னு சரச்சந்திரா வந்து இவங்களை அடிச்சிருவாங்க, பூமியை பலார்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்ச உடனே அவங்க அப்படியே போய் சொலண்டு போய் சோஃபா மேலே விழுந்துருவாங்க. உடனே மீரா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. கேபி எல்லாரும் இவ நட்சத்திரா நல்லா வாங்குடி அப்படின்னு நினச்சி, அபூர்வா நல்லா வாங்குடி, நான் இவங்க மருதானியில் உனக்கு இன்னும் நல்லா வேணும், உனக்கு பொய் சத்தியமா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வாங்கி நல்லா வேணும்டி உனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா விழுந்ததுல அவ தாலி வந்து வெளியே வந்து விழுந்திருக்கும். சரச்சந்திரா பார்த்துட்டு இது என்ன தாலி அப்படின்னு கேட்பாரு. உடனே அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இது நைட்டு அவங்க 2 பேரும் போதையில இருந்தாங்கல்ல மாமா, அப்போ அந்த ககன் பைய கழுத்துல தாலி கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை நான் இப்பவே அருந்தெளிஞ்சிடறேன், இது குடிபோதையில் கட்டின தாலியெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுக்கிறதுக்கு போவாரு. உடனே கேபி நீங்க அந்த தாலி மேல கையை வச்சிங்க, உங்க தங்கச்சி மீரா தாலி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த தாலி அத்துங்கன்னா நான் இந்த தாலி அத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. இப்போ இல்லை, நீங்க எப்பயுமே அந்த தாலி மேல கையை வைக்கக்கூடாது என் பையன் கட்டின தாலி மேல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, சரச்சந்திரா பூமியோட கல்யாணத்தை ஏத்துக்க போறாரா, இல்ல ககனுக்கு தெரியுமா தெரியாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.